எல்லாருக்கும் இந்த முடி தான் அழகு. இந்த முடி போச்சுன்னா டோட்டல் லுக்குமே ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும்ல. என்ன மாதிரிதான் நீங்களும் முடிய பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலைய விடுங்க. இருக்கவே இருக்கு சூப்பரான ஹேர் திக்னஸ் பேக். ஹேரை நல்லா ரீக்ரோத் பண்ணி கொடுத்து ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். முடி கொட்டாம அடர்த்தியா ஆரோக்கியமா நீளமா வளரணும்னு நினைச்சீங்கன்னா வாரத்துல 2 நாள்னு சொல்லிட்டு தொடர்ந்து 3 மாசம் யூஸ் பண்ணுங்க. சூப்பரான டிஃபரன்ஸ் உங்க முடியிலே நீங்க பார்க்க முடியும். இந்த ஹேர் பேக் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கிறத பற்றி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மெயினாக எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் ரைஸ் வாட்டர் தான். ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா சாஃப்டாக பல்லன்னு நல்லா ஹெல்த்தியாக அடர்த்தியா வளர்றதுக்கு இந்த ரைஸ் வாட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரைஸ் வாட்டர் நம்ம டைரக்டா ஆயிலி ஸ்கேல்ப்ல அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. ஹேர் வாஷ் பண்ண நெக்ஸ்ட் டே ட்ரை ஹேர்ல இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு வாங்க. சூப்பர் டிஃபரன்ஸுங்கிறத பார்க்கலாம். அடுத்ததா முடிக்கு ரொம்ப முக்கியமான வெந்தயத்தை தான் சேர்த்துக்க போறேன். வெந்தயத்துல ஃபோலிக் ஆசிட், விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி, பொட்டாசியம், அயன், கால்சியம் இந்த மாதிரி முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. உங்களுக்கு ஹேர் ரொம்ப ட்ரையா இருக்கு, ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு, ஹேரோட லென்த் அண்ட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகவே இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வாரத்துல 2 நாளாவது இந்த வெந்தயத்தை ஹேர் பேக்ல ஆட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லாவே ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். தலைமுடி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம பாட்டி அம்மாயி சொல்ற ஒரே ஒரு மூலிகை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெந்தயம் தான். இந்த வெந்தயத்துல அவ்வளோ விதமான பெனிஃபிட்ஸ்ங்கிறது இருக்கு. இது ரொம்ப ஆரோக்கியமானது கூட. ரைஸ் வாட்டர்ல நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். உங்க முடியோட லென்த்தை பொறுத்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். முடி கொட்டுது, அடர்த்தி உள்ள ஆரோக்கியமாவும் இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய ஹேர் பேக்கை வீக்லி ட்வைஸ் ஸ்கிப் பண்ணாம யூஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கடுத்து ஆளி விதை சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ஆளி விதை சூப்பரான ஒரு காம்பினேஷன். இது ரெண்டும் யூஸ் பண்றப்போ இமீடியட்டா நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது சூடா இருக்கப்பவே இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சூடா ஆறுச்சுன்னா இதை ஃபில்டர் பண்றது கஷ்டம். நீங்க கண்டிஷனர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் உங்க முடிய நல்லா பளபளன்னு ஆரோக்கியமா காட்டும். இந்த ஆளி விதையில என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் அடங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் இ, விட்டமின் பி, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. நம்ம ஏன் ஆளி விதையை அதிக அளவுல ஹேர் பேக்கா யூஸ் பண்றோம், இதனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இது வேர்க்கால்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தையும் போதுமான நீர் சத்தையும் கொடுக்குது. உச்சந்தலையில ரத்த ஓட்டத்தை நல்லா அதிகரிக்க செய்யுது. இந்த மாதிரி ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷன் அதிகமானனால தலைமுடியில இருக்கக்கூடிய முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டி விடுது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா கெமிக்கல்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணி முடி ரொம்ப வறண்டு போயிருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் எல்லாமே அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணத்தினால முடி உதிர்வு இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க ஃபிளக்ஸீடை நல்லா பாயில் பண்ண விட்டு அதனோட தண்ணியை மட்டுமே எடுத்து நீங்க ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணாவே போதும். சூப்பரான ஒரு டிஃபரன்ஸுங்கிறத பார்க்க முடியும். இந்த 3 இன்கிரீடியமே சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உடனடியே உங்க ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். ஸோ இது கூடவே கொஞ்சமா சின்ன வெங்காயமும் நான் தோல் வச்சு சேர்த்துக்கிறேன். என்னோட கையில நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். உங்க ஹேரோட லென்த்தை பொறுத்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். இது கூடவே நம்ம நார்மல் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாம நம்ம இப்ப ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எந்த தண்ணியவே நம்ம சேர்த்து ஃபைன் பேஸ்டா இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இதை எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண ஆனியன் ஜூஸ் கூடவே ரொம்ப முக்கியமான இன்னொரு இன்கிரீடியன்ட்டும் நம்ம சேர்க்க போறோம். ஆனியன் ஜூஸ் ஒரு சிலருக்கு செட் ஆகாது, சளி பிடிச்சிரும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஸோ இதை அப்ளை பண்ற டைமை நம்ம குறைச்சிட்டு டக்குன்னு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னா சளியெல்லாம் பிடிக்காது. எனக்கு ஒரு சிலர் இன்கிரீடியன்ட் எல்லாமே செட் ஆகாது. ஸோ நான் ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணியிருக்க நேரம் வந்து நான் கம்மி பண்ணிக்குவேன். முடி அடர்த்தியே இல்லாமல் மெலிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறவங்க, புது முடி வளர்ச்சியே இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த சீரமை நீங்க யூஸ் பண்ணிட்டு வாங்க. இது யூஸ் பண்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா இழந்த முடி எல்லாமே மீண்டும் வளர ஆரம்பிக்கும். இது கூடவே விட்டமின் இ கேப்சூல் நான் 2 சேர்த்துக்க போறேன். ஆனியன் ஜூஸ் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நீங்க ஆர்டிஃபிஷியலா வாங்கி யூஸ் பண்றதை காட்டிலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றப்ப உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ இது கூட விட்டமின் இ கேப்சூல் 2 நான் கட் பண்ணி சேர்த்துக்க போறேன். இந்த விட்டமின் இ கேப்சூல் ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்ங்கிறது கொடுக்கும். இந்த ஆயில் எல்லா இடத்துலயும் நல்லா போய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கையில மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த ஹேர் பேக் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேர் இல்லாத இடத்துல ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, ஸ்லோவா லைட்டா ஒரு மசாஜ் குடுத்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஹேர் பேக் நம்ம கை தொடுற அளவுக்கு லைட்டா சூடா இருக்கப்பவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாரி மசாஜ் குடுக்கறனால நமக்கு அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு, நியூ ஹேர் குரோத்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அப்ளை பண்றோமோ, இத விட இம்பார்ட்டன்ஸ் நம்ம இன்டேக்கு குடுத்துட்டு வரணும். ஏன்னா, நம்ம முடி வளர்ச்சிக்கு நெறைய சத்துக்கள் தேவை. ஸோ இது ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துரலாம். நான் ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஹெர்பல் பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. என்னோட ஹேர் ஹேண்ட்ல டச் பண்ணி பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு. நல்லா பவுன்ஸியா, திக்கா தெரியுது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ண என்கிட்ட டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு புது முடி வளர்ச்சியை தூண்டி விடக்கூடிய ப்ராடக்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க.